நீங்க இன்கேஸ் ஐசக் நியூட்டன் இந்தியாவில் இருந்தா நீங்க படிக்க விட்டுருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. இப்ப சொல்லுங்க, இந்தியால இருந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஒரு மயிர் வராது. அதான் அதுக்கு அர்த்தம். இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் ஹியூமன் எவல்யூஷனையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்டெலிஜென்ஸ்ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜாதி மேல இருக்க ஜாதி தான் இன்டெலிஜென்ஸ் வரணும், அப்படி கிடையாது. இன்டெலிஜென்ஸ் எங்க இருந்து ஒண்ணா வரலாம். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் எத்தனை இன்டெலிஜென்ஸ் நீங்க வந்து ஜாதின்ற பேர்ல வந்து கொண்டு போதிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. கொல்லப்பட்ட கவின் ஐடி எம்ப்ளாயி, டெவலப்பர், புரோகிராமர். கொன்னவன் வெறும் 23 வயசு. இதுக்கு முன்னாடி அவன் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு தருதலே சுத்திட்டு இருந்திருக்கான். உடனே வந்துருவானுங்க அவர் அத்லெட் ப்ரோ. ஏன்டா அத்லெட் இருக்க வந்து பண்ற வேலையடா இது? அவனுக்கு அவங்க அப்பா அம்மா போலீஸ் தான் தெரியாதா இதை பண்ண? போலீஸ் தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தா ஜாதி வரி உங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், இன்கேஸ் ஐசக் நியூட்டன் இந்தியால இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து இன்னும் பாழுங்க இடத்துக்கு தான் போயிருப்போம். ஆல் ஹியூமன் சிவிலைசேஷனே சொல்றேன். ராக்கெட் விட்டுருக்க முடியாது, டெஸ்லா இருந்திருக்காது, எலான் மஸ்க் இருந்திருக்க மாட்டான், ஸ்பேஸ் எக்ஸ் இருந்திருக்காது, இஸ்ரோவே இருந்திருக்காது. புரியுதுங்களா சொல்ல வர்றது? நீங்க இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பின்னோக்கி போயிட்டு எவ்வளவு பின்னோக்கி ஆல்ரெடி போயிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த ஜாதியாலதான் இந்தியாவும் சரி இங்க இருக்க மக்களும் சரி எவனையும் வந்து முன்னேற வர மாட்டான். ஏன்னா இங்க இன்வென்ஷன்ஸ் நடக்காது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் இந்தியா நடக்கல அப்படின்னா அது காரணமே ஜாதி தான். சோ ஜாதின்றது இந்த கவினோட பிரச்சனை கிடையாது, ஹியூமன் சிவிலைசேஷனோட பிரச்சனை. இந்த ஜாதியை ஒழிக்காம உன்னால முன்னேறவே முடியாது. கடைசி வரைக்கும் அடிச்சு சாவதான் செய்யணும் தவிர ஒரு இன்வென்ஷன் இங்க இருந்து வராது. ஏன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு கீழே உட்கார வச்சு ஸ்கூலுக்கே போக விட மாட்டீங்க, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்க. ஈவன் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரிசர்ச்ன்ற பேர்ல கொடுத்தா அதுவும் தப்புன்னு சொல்லுவீங்க.